யோசிச்சுட்டு இருக்காங்க, மெய் மறந்துட்டாங்க வாசிப்புல. இதை விட நீங்க எல்லாம் என்னுடைய பாடலை அழகுபடுத்திய பக்கம் இடத்துக்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி. அதோட இந்த ஆல்ரவுண்டுக்காருக்காவது கை தட்டுங்க. என்ன சிந்தனை தெரியலையே, ஏதோ சிந்தனையில உட்கார்ந்துருக்க மாதிரி. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் எல்லாமே கத்துக்கிட்டு வந்தவங்க, வரும் பொழுதே அடிப்படை பாடம் தெரிஞ்சவங்க. ஆனா இந்த ஆல்ரவுண்ட் மட்டும் ஆல்ரவுண்ட் அடிப்படையா கத்துருப்பாரு. இது இப்ப இடையில கத்துக்கிட்டது. டியோம் 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 அவனோட ஒரு வாசிப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா? அது என்ன, முகர் சிங்னு அர்த்தம். முகர் சிங் அப்படின்னு அதுக்கு பேரு. மோர் சிங் அது இல்ல, முகர் சிங் அதுக்கு பேரு. ஆமா, உண்மையான பேரு அதான். அது சொல்ல தெரியாம ஒரு சில பேர் சொல்றது வந்து தனியாவர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா, ஆவர்த்தனம்னா பொருள்னு அர்த்தம் தமிழாக்கம். அந்த ஒவ்வொரு தனக்கிட்ட உள்ள ஒவ்வொரு பொருளை வச்சு அவங்கவுங்க திறமைகளை வெளிப்படுத்துறது பேரு
தனியா ஒருத்தர் ஏன் ஆல்ரவுண்டுக்காருக்கு மட்டும் தனியா கைத்தட்டு கொடுங்கன்னு சொன்னேன்னா அதை வாசிக்கிறது சத்தத்தை கொடுத்து பாக்குறது. நான் ஒரு நாள் வாயில வச்சு ஊதி பார்த்தேன், சத்தம் வருதா என்ன அதே பிரச்சனையாவே இல்ல, நம்மளும் இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணேன், சத்தமே வரல. அதை தம் பண்ணி வாசிக்கணுமா? ஆனா நாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க, பார்த்து யோசிச்சுக்கோங்க. சரி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து கைத்தறி கொடுக்க சொன்னேன். அன்று முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சத்தில் ஒரு கால் இணைக்கின் இருகாலும் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சல் இனவேல் தோன்றும், முருகா என்று ஒதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னோட தந்தை கிளம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான். முருகா முத்து குமரா உன்னையே நம்பி இருக்கும் இந்த வள்ளிக்கும் எனது நாட்டு மக்களுக்கும் மீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதான் எமக்கு வேலை, அந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். ஏப்பா அந்த கந்த வேலை நினைக்கணும்? இந்த கலியுக வரதன் யாருன்னா கந்த பெருமான் தான். அவர் ஒருத்தரை வணங்கினா எல்லா தெய்வத்தையும் வணங்கிய சிறப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு காரணம். அதனால ரொம்ப அற்புதமா ஒலிபெருக்கி அமைச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கருத்த வணக்கம். சரி இருந்தாலும் கூட இந்த முருகப்பெருமானை எப்படி சத்தியம் சிவம் சுந்தரம் திருப்புகழ் மந்திரம் அழகை முருகனிடம் ஆசை வைத்தேனா, அழகை முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அற்புதமலர் பூசை வைத்தேன். அழகை முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அற்புதமலர் பூஜை வைத்தேன். அன்னை உறவுக்கின்றே உடலிடத்தே, அன்னை உறவுக்கின்றே உடலிடத்தே, அவள் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேனோ. அழகை முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அற்புதமலர் பூஜை வைத்தேன். பனிப்பையும் மாலையிலே பழமுதி சோலையிலே பனிப்பையும் மாலையிலே பழமுதி சோலையிலே கனிக்குயில் மேடையிலே கனிமணம் கொய்து விட்டார். பன்னிரண்டு கண்களே காத்திருந்த பெண்களே, அழகான அழகெல்லாம் பெண்மையை வாழ வைத்தார், பெண்மையை வாழ வைத்தார். அழகை முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அற்புதமலர் பூஜை வைத்தேன். மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ, இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ, மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ, மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ, மெய்யுருக பாடி நின்றால் தன்னைத்தான் தருபவனோ. மலை மேல் குருமானே அனல் மேல் விழுவானே, ஐயத்தை தொட்டவுடன் அழகுக்கு அழகானே, அழகுக்கு அழகானே. அழகை முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அற்புதமலர் பூஜை வைத்தேன். அருள்கள் உறவுக்கென்றே உடலிடத்தே, அவள் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேனோ. அழகை முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அற்புதமலர் பூஜை வைத்தேன். எனக்கெல்லாம் 2-3 தீர்மானம் வச்சா போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யாருடைய செயல்?
அவன் செயல். அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பானை என்ற 5 வகையான நிலங்களிலே நான் இருப்பது குறிஞ்சி நிலம். இரு நாடு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய மலைநாடு. இச்சிற்றடி ஆடுகின்ற வேட்டவர் குல தலைவனான நம்பிராஜனின் மகள் நான். எங்கள் நாட்டுக்குள்ள வழக்கப்படி ஆண்கள் உழுதல் பயிரிடுதல் பருவப்படுத்த பெண்கள் திரைக்காவல் செல்லும் குல வழக்கம். ஆகவே காவலுக்கு போக செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை என் தந்தை நம்பிராஜன் ஏனோ தெரியவில்லை, ரகசியமான முறையில் விஷயங்களை விவரித்து விட்டு சென்று விடுகிறார். இந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, யார்ட்டையும் சொல்லாதுன்னு. அதிக பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா மாப்பிள்ள? இந்த ரகசியம் நம்மளோட இருக்குதுங்க, வேற யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு மட்டும்தான் தெரியணும், சரியா? சரி, நான் கேட்கிறேன், யாருக்கும் தெரியக்கூடாது, அது ரகசியம். அதானே, யாருக்கும் தெரியாம இருந்தாலும் அது ரகசியம். இன்னைக்கு தில்லையில போய் சிதம்பரத்துல தரிசனம் பண்றோம், தில்லை நடராஜரை, அது ரகசியமா இருக்கு. நான் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு வில்வ இலை மட்டும் தான் தொங்கிட்டு இருக்கு. ஏன் அந்த வெள்ளை திரையை ஒதுக்குறாங்க? அந்த வில்வ இலை ஏன் தொங்குது? எந்த புராணத்துல இருக்கா? நானும் புரட்டி புரட்டி பார்த்துட்டேன், ரகசியமாகவே இருக்கு. அதனாலதான் சிதம்பரம் ரகசியம். நாங்க அப்ப அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இது ரகசியம், இது யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னா அந்த ரகசியத்தை ஒருத்தர் இருந்தாதான் அது ரகசியம். ஒரு ஆள்கிட்ட போயிடுச்சுன்னா அது பேர் ரகசியமா? ஒன்னாலேயே அதை மறைச்சு வைக்க முடியாம தான் அடுத்த ஆள்கிட்ட சொல்றேன். அப்புறம் அவர்கிட்ட மட்டும் எப்படி ரகசியமா இருக்கும்? யார்கிட்டையும் சொல்றது. சரி இருக்கட்டும், இது யார் எல்லாம் இறைவனுடைய செயல். சரி, இருந்தாலும் கூட முதல்ல இந்த உலகத்துல, அதாவது ஒவ்வொரு ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்றதை விட வீட்டுல உள்ள அம்மா அப்பா முதல்ல தரிசனம் பண்ணணும்னா எல்லா தெய்வங்களையும் வணங்கிய சிறப்பு கிடைக்குது. அதனால தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் மொழிகள் பெருமைகள் இல்லை, ஆயிரம் மொழிகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தைக்கு அன்பின் இல்லை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நான் கேக்குறேன், வீட்டுல அம்மா அப்பா ஜாமீன் நினைச்சு கும்பிட்டாலே போதும் சொல்றல, அப்புறம் எதுக்கு இந்த ஆலயம் இதெல்லாம் எதுக்காக சொல்லி வச்சாங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு மனசுக்கு எப்ப கடவுள் வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாரு, நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஆமா, கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதுதான் கடவுளுக்கு கடவுளையும் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். எப்பாவது நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது கடவுளை நினைச்சிருக்கீங்களா? ஆனா கஷ்டம் வரும் பொழுது கடவுளை அதிகமா நினைப்போம். நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த நேரத்துல கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா. ஏன்னா நன்றி சொல்றது எதுக்காக அப்படின்னா, கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல
யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க, யார் யார் நம்மளை நம்பி ஒரு 10,000 பணம் கொடுப்பா, யாரு கொடுக்க மாட்டா அப்படிங்கறத எப்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கஷ்ட காலங்கள்ல மட்டும்தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். தனிமைங்கிறது ஒரு பெரிய கொடுமை. ஆமா அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். தனிமைங்கிறது பெரிய கொடுமை, அதை நாம எல்லாருமே அனுபவிச்சு பார்த்துட்டோம். ஆனா அந்த தனிமையில தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த தனிமைங்கிறது கொடுமை இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் நாம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தன்மை இப்ப எங்க இருக்குன்னா தனிமையில மட்டும்தான் சிந்திக்க முடியும். அதான் சுவாமி விவேகானந்தர் கூட தனிமையில தான் ஒரு இனிமை இருக்கு, அப்பதான் அதுல நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், தனிமையில இருந்து சிந்திக்க முடியுது அப்படிங்கிறார். இப்ப ஆலயங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, மனசு கஷ்டமா இருக்கும் பொழுது இப்ப எனக்கு மனசு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவீங்க ஒருத்தட்ட, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டோப்பா சரியா போயிடும். அங்க போய் அந்த ஆலயத்துக்கு போன உடனே நம்ம ஒரு கஷ்டத்துல போய் உட்கார்ந்து இருப்போம். இன்னொரு நண்பர் இங்க இருந்து அவர் ஒரு மனக வேதனையோட வந்து உட்கார்ந்து இருப்பார். அப்படியே மெதுவா ஆரம்பிக்கிறது. அப்புறம் உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு, எந்த ஊர் நீங்க அப்படிங்கும் பொழுது நான் மாவடி கோட்டை எத்தனைப்பா அப்படின்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, நல்ல அழகு பிள்ளைய ஒரு பிள்ளை இருக்கான், பையன் இருக்கான், ஒரே ஒரு பொண்ணு வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளைய பெற்றாதான் அது மகாலட்சுமி இங்க அந்த வீட்டுல வாசம் செய்வதாக அர்த்தமா. அதனால பொம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தா போதும், ஆசைக்கு ஒண்ணு அழகுக்கு ஒண்ணு அப்படின்னு போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அதனாலதான் அப்படி ஆலயத்துக்கு வந்தது. இது கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் இந்த பொம்பளை பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன், வசதி இல்லாம. ஒருத்தருக்கு என்ன கஷ்டம், பொம்பளை பிள்ளை வேணும்ன்றாரு, இவர் ஒருத்தர் வேணும்ன்றாரு, இருக்கிற பிள்ளை எப்படி அதை சமாளிச்சு கொண்டு போறது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப அதுதான் சொன்னாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரையா, ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியை தேடு. அதனால உனக்குதான் நம்ம கஷ்டத்தை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லி கடவுள் மேல கோவப்படாதீங்க. போய் ஆலயத்துக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கஷ்டப்படுறவங்க அதிகமான பேர் இருக்காங்க. நிறைய பணம் வச்சிருக்காரு, பெரிய பெரிய நம்ம காரைக்குடியில செட்டிநாட்டுல பெரிய பெரிய செட்டியார் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அவங்களதான் நம்ம போய் கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட பேசிருக்கீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதிக 99% என்ன சொல்றாங்க, எல்லாம் இருக்குமா, இருந்து என்ன வந்த நிம்மதி இல்ல. பொம்பளை பிள்ளைய கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் மயன் சிங்கப்பூர்ல இருக்கேன், பொண்டாட்டி இறந்து போயிட்டா, பெரிய 4 ஏக்கர் வீட்டுல நான் தனி மரமா கீழே விழுந்தா வெந்நீர் காய வச்சு கூட கொடுக்க ஆள் இல்லாம தனிமையில இப்படி கிடக்குறேன். எல்லாம் இருக்கு, இருந்து என்ன ஒண்ணு நிம்மதி இல்ல அப்படின்றாரு அவரு. அதனால அப்ப உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு. இப்ப எனக்கெல்லாம் வந்து முருகனை நான் விரும்புறேன். என்ன மனவேதனைன்னா அந்த ஆளை நான் விரும்புறேன், ஆனா அவரே என்னை விரும்புறாரா என்னன்னுதான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்னை பார்த்தா கண்டிப்பா விரும்பிடுவாரு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் எப்படி நான் மனசு நினைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த போல குருத்தோல காத்துல ஆடுது, கந்தனை தேடுது, வாழ்கிற வாழ வாசலில் ஆடுது, இலகை கூறுது.
காக்கைதானும் பித்தர்ந்த மனமும் நீரில் பிறந்த மீனின் பாதம் தானும் அத்தன் மால் பிரம்மதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்திர விழியாறு நெஞ்ச தெரிந்தவர் இல்லை கண்டீர். என்னங்க உங்களெல்லாம் பாக்குறது அத்தி பூத்தாப்புல இருக்குங்க, உண்மையிலே அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. ஏன் அது இப்படி சொல்றாங்க? இந்த உலகத்துல எத்தனையோ பூக்கள் இருக்கு, அத்தி பூத்தாப்புல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, அத்திப்பூவை மல்லிகை பூ எல்லா மலர்களையும் உடனே பாத்துடலாம். ஆனா இந்த அத்திப்பூ வந்து பாக்குறது 12 வருடங்கள் காத்திருக்கணும். 12 வருடங்கள் காத்திருந்தாலும் அந்த அத்தியினுடைய மலரும் இந்த அத்தி மரத்துல உள்ள இலைகள் இருக்குல்ல, அதுவும் ஒரே நேரத்துல இருக்குமா. அதனால அத்தி பூத்திருந்தாலும் பார்த்தா இலை மாதிரியே தெரியும். அப்ப அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னாதான் அத்தி பூத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். பூத்தா கூட கண்டுபிடிக்க முடியாதான் அந்த அளவுக்கு. அதனாலதான் ஆச்சரியமா என்ன அத்தி பூத்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத்திப்பூவை பாக்குறது இந்த உலகத்துல கொஞ்சம் சிரமமான விஷயம். வெள்ளி நிறத்துல காகத்தை பாக்குறது ரொம்ப சிரமமான விஷயம். கருப்பு காக்கா பாத்துருக்கோம், வெள்ளி நிறத்துல காகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு பைத்தியக்காரனோட மனசை புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் போறேன் எங்க போறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மீனுக்கு கால் இருக்கா பாத்துருக்கீங்களா? கால் தான் இருக்கா, அவருக்கு மாதிரி சேட்டை, ஆனா கால் இருக்காது. ஆனா அத்திப்பூவை கூட 12 வருடம் கழிச்சு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா பாத்துடலாமா. வெள்ளி நிறத்துல காகத்தை கூட வெளிநாடுகள் போனோம்னா பாத்துடலாமா. ஒரு பைத்தியக்காரனோட மனசை புரிஞ்சுக்கணும், ஏர்வாடி தர்காவுக்கு போனா கூட கண்டுபிடிச்சிடலாமா. இந்த பைத்தியம் தெளிஞ்சு வந்துகிட்டு இருக்க நேரத்துல சீரழிவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதே நேரத்துல மீனுக்கு கால கூட பறக்கிற மீன் எல்லாம் இருக்குன்னு நான் இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அப்ப இதெல்லாம் கூட பாத்துடலாமா. அந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாக்குறது ரொம்ப சிரமமா. விவேக சிந்தாமணிக்கிற நூல், நூல்ல சொல்லிருக்காங்க, சித்திர விழியாரின் நெஞ்ச தெரிந்தவர் இல்லை கண்டீர் அப்படின்னு. அந்த சித்திர விழியாருன்னா பெண்கள் இருக்காங்களே, அவங்களுடைய விழியில என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்துல ரொம்ப சிரமமான விஷயமா. இப்படி பார்க்கும்போதே நினைப்பாராம், இந்த பிள்ளை ஒருவேளை நம்மளதான் பாக்குதோ அப்படி நினைச்சிட்டு இருப்பாரு. நான் இந்த பக்கத்து உங்களை பாக்குறது மாதிரி இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருப்பேங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் கூட சொன்னாங்களே, பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும் அப்படின்னு. ஏன் உட்கார்ந்து புரியுதா? சுதியை பிடிக்காம இந்த சரியா சுதியோட பாடுதா அப்படி. அது பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும். ஆழமிது ஆழமில்ல, அது சேரு கடல் ஆழமில்ல, ஆழமது ஐயா அந்த பொம்பளை மனசுதான் ஐயா. கவிஞர் இருக்க நைவா அடிக்க எல்லாம் ஆத்தியார் நீங்க தானே, விடுங்க உங்களோட கத்துக்கிட்டத. உண்மையிலே உங்களை பத்தி ஒரு பக்கத்துல இந்த புத்தானத்தை பக்கத்துல ஒரு 28ஆம் தேதி ஒரு நாடகம் வந்திருந்தேன். அங்க ஒரு ராஜ நடிகர் இளங்கோவன் அப்படின்னு பழனிக்குமார் அவருடைய தம்பி. நான் கேட்டேன், இந்த பயிற்சியெல்லாம் எடுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? நான் வந்து ஹார்மோனியம்லாம் வச்சு பாடி பார்ப்பேன் ஒரு பாடல்களை. அது மாதிரி நீங்க எதுவும் பயிற்சி எடுப்பீங்களா தம்பி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னாரு, புதுக்கோட்டையில ரத்தனப்பான ஒரு அண்ணன் இருக்காங்க, போட்டுக்கு அரிதாசம் நானே சொல்றேன். அது சொன்ன வார்த்தை, ரத்தனப்பான ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வருவே மேடையிலேயே வச்சு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே உங்களை வாழ்த்துறதுக்கு வயசு தேவையில்லை, மனசு இருக்கு. ஆமா, 100 ஆண்டு காலம் இந்த கலை உலகத்துல நீண்ட ஆயுளோட நீங்க வாழணும் ஆத்தாவுடைய அனுகிரகத்துல. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருமே. அப்ப இந்த மாதிரி ஆட்களோட சேரும்போது அதுவும் வந்துருது ஈர்க்க. அப்ப இப்ப விஷயத்துக்கு வந்துருமே, எல்லாருடைய பெண்களுடைய விடுகளையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா என் விடியெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். சரி, நீங்க ஊர்ல காட்டி காட்டி கொடுத்துட்டே இருப்பீங்க, அந்த சுதியை பிடிக்கும். அதான் எனக்கு அதிர்ஷ்டமே. குயிலே கவிக்குயிலே யாரைகிட்ட பாடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவிக்குயிலே யார் வரவு தேடுகிறாய், உறவுக்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல
ஒருத்தன் வருவானா குயிலே கவிக்குயிலே யாரையென்று பாடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தானா குயிலே கவிக்குயிலே யாரவை தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல வந்தானா மகனுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா இளமை சதிராடும் தோட்டம் காயும் தனியானதே இளமை சதிராடும் தோற்றம் காயும் தனியானதே இளமை சுககானம் உள்ளம் தனிமை உறவாடுதே வாழை சொல்வது வாழை கொள்வது நெஞ்சமே உயிரே பிரிந்த வரச்சொல்லடி தீர்ந்தது பாடு என்று நீ சொல்லடி குயிலே கவிக்குயிலே யாரவை தேடுகிறாய் பருவ செழிப்பினிலே பணியில் நலிந்த மலர் சிரிக்கும் சிரிப்பென்னவோ இனிக்கும் இனிப்பென்னவோ மெல்ல மெல்ல அங்கவனுக்குள்ள அங்கவனுக்குள்ள அடிக்குள்ள என்னைகளே இதுதானே நேரம் அர்த்தம் சொல்லத்தான் வந்தாதா என்னை ஆட்கொண்ட நாகம் என்றும் ஒரு நாகமே என்னை ஆட்கொண்டாரோ என்னும் ஒரு ராகமே இன்று நான் கொண்ட மோகம் என்றும் உனக்காகவே வாழ்வில் மின்னல் போல் வந்ததே யாரோ எவரோ நான் கண்டதே உயிரே மகளே மரச்சொல்லடி தீர்ந்தது பாடு என்று நீ சொல்லடி குயிலே கவிக்குயிலே யாரவை தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்து மன்னன் வந்தானா குயிலே கவிக்குயிலே யாரவை தேடுகிறார் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா உறவுக்கு ரத்தம் சொல்ல கந்தன் வருவானா உறவுக்கு ரத்தம் சொல்ல கந்தன் வருவானா வா முருகனை நான் விரும்புறேன் அவர் என்னை கண்டிப்பா விரும்பிக்கிட்டு தான் இருக்காரு எப்படி நீங்க தேடி வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தாங்க அதாவது இதை பத்தி பேச நிறைய விஷயங்கள் பேசிட்டு போலாம் ரொம்ப சுருக்கமா பேசணும்னா ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னு கேளுங்க என்ன வருத்தம் நான் முருகனே கும்பிடுறேன் சரி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா நம்ம ஏன் ஒருத்தர் பார்த்து கேட்டா நான் கடவுளை பார்த்து ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படி கேட்கும் பொழுது இப்ப கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கஷ்டத்தை பார்த்து கேட்டானா என் கஷ்டமே ஏன் எனக்கு அதிகமா போட்டு சொல்ல கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த கஷ்டம் சொல்லிச்சு அவனை பார்த்து நான் ஒவ்வொரு சமயமும் ஏன் உனக்கு அதிகமா கஷ்டத்தை கொடுக்குறேன் தெரியுமா ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொடுக்கும் பொழுது அதை நீ தாங்கிக்கிற பத்தியா அதை பார்த்து நான் உன்னை ரசிக்கிறேன் மறுபடியும் இன்னும் எவ்வளவு கொடுத்தா எவ்வளவு தாங்குவ பாப்போம் அதை நான் உன்னை ரசிக்கிறேன் அப்படின்னு கஷ்டம் சொல்லிச்சான் இப்படி ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னா இந்த உலகத்துல உள்ள மக்கள் என்னை தப்பா பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் ஏன்னா கல்யாணம் பண்ணாதவங்க மாப்பிள்ளையே எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அவங்க யாராவது ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்து
நமக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. சரி. ஆனா அதை விட்டுட்டு ஏற்கனவே திருமணமான தெய்வ குஞ்சரிங்கிற ஒரு பெண்ணோட கணவன் அடுத்தவ புருஷனை போய் விரும்புறது தப்பு தானே. தப்புதான். அது என்ன தப்பு? அப்படி யாராவது இதை தப்பா பேசுறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் ஆனா நான் நித்யானந்த சுவாமியோட சிஷியப்பிள்ளை ஆயிட்டேன். இல்ல உண்மையிலே அவருடைய சிஷியப்பிள்ளைன்னா அவருடைய பேச்சை நான் விரும்பி கேட்பேன். அவருடைய பேச்சு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே கை பேச்சு கையில வச்சிருக்கீங்க. அவருடைய பேச்சை நான் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இப்ப கூட ஒரு விஷயத்த கேட்டேன் அவர்கிட்ட. அதாவது இந்த உலகத்துல அதிக பேர் அவர் மேல கல் எறிஞ்சாங்களாம். அதிக பேர் என்னை எரிந்த கல்களை எல்லாம் நான் வீடா கட்டிக்கிட்டேன். இப்ப ஜம்முட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்குன்னு தனி ஊரு, எனக்குன்னு தனி இடம், தனி நாடு நான் உருவாக்கிட்டேன். எனக்கு மக்கள்லாம் என் மேல அதிக பேரு கல்ல எடுத்து எரிஞ்சாங்க. அந்த கற்களை எல்லாம் நான் வீடா கட்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த சூடு சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நான் சூடு சொரணை இல்லாதவன். இத கூட விஜய் கூட ரொம்ப அழகா ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அதிக பேர் நம்மளை கடுப்பேத்திக்கிட்டே இருப்பேன். புரியுதுல? அதிக பேர் நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால விஜய் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, உசுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன, நம்மள வேலை வாங்கிட்டு அவங்க படம் தூங்கிட்டு இருக்கு. இப்படி ஆளுகெல்லாம் இருக்கு. அதனால விஜய் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த ஒரு விஷயம் பிடிச்சது, இந்த கடுப்பேத்துறான் பாத்தீங்களா அவன்கிட்ட கம்முன்னு, உசுப்பேத்துறான் பாத்தீங்களா அவன்கிட்ட உம்முன்னு போயிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு என்னமா தீபாவளி சொல்லி கிளம்பிட்டேன். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியம் இல்லை வாழ. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியம் இல்லை வாழ. ஒரு உறவும் இல்லை, அது பிரிவமில்லை. அந்தரத்தி ஊஞ்சல் ஆடுகிறேன் நானும், அந்தரத்தி ஊஞ்சல் ஆடுகிறேன் நானும். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராணியம் இல்லை ஆள, ஒரு ராணியம் இல்லை வாழ. கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்குள் இரக்கமில்லை, ஆசைக்கு வெட்கமில்லை, அனுபவிக்க யோகமில்லை. ஐக்கியம் தீர வைத்தியமில்லை, மனதில் எனக்கு நிம்மதி இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியம் இல்லை வாழ. நிலவுக்குள் வானம் உண்டு, மலருக்குள் வாசம் உண்டு, கொடி கொடி கிளையும் உண்டு, எனக்கென்று எழுந்த உண்டு. ஏன் படித்தால்
வாங்க. எனக்கு ஒரு பையன் கொண்டாந்து கொடுத்துட்டு போனேன் சப்ப சுட்டு ஆளைய காணோம். எனக்குன்னு விருப்பம் இருக்கிறப்ப தானே இதுக்கும் இன்றைக்கு கிழமை நந்தவனுக்கு போக வேண்டும். நான் வந்து அண்ணே எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்களுக்கு 3 எண்ணங்கள் வரணும்னே. அப்பப்பதான் நம்ம பார்க்க முடியும். விருப்பம் விரும்பா விரும்புனா ஆமா எனக்கு இன்னும் வரலங்க. அந்த அளவுக்கு யாரும் தான் பண்ணல பண்ற அளவுக்கு. அப்பா வந்து என்ன காவல் பக்கம் சொல்லிருக்காங்க. காவலுக்கு போடாம நான் வந்திருக்கேன். அண்ணே நீங்க எது காவல் போறீங்களா? விருப்பம் விரும்பா விருப்பம் இருந்தா நாங்க வராமையா ஒரு நாளைக்கு தனியா வந்து பாருமா. டெய்லி தனியா போயிட்டு எல்லாம் வீட்டுல வாங்க. நாங்க ஒரு பகடு போக நீங்க ஒரு பகடு போக அப்படிதான் கிடக்குது. உங்களை எல்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி இருக்கு? எப்படிலாம் இருக்கு தெரியுங்களா? எப்படி?
என்ன ஆவாண்டீங்க? நான் வந்து விட்டேன் இந்த இடத்துக்கு. அண்ணே என்ன தோழியை பார்க்கணும்ல? தோழியா? அவ எப்படி இருப்பா? ஐயோ என்னைய விட சூப்பர் பிகர். உன்னை விடவா? என்னங்க சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதனால தோழியை பார்க்கலாமே. வாங்கம்மா தோழி. வர அவ போய் போட்டோ